அபிஷேக் சர்மாவுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் குடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் அவர் வந்து ஒரு நம்பர் 1 எக்ஸ்ப்ளோசிவ் T20 பேட்டர் இந்தியாக்கு அவர்தான். அவர் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆஃப் டைம் இருக்குது. கண்டிப்பா அவரெல்லாம் சீக்கிரத்துல டீம் ஓட்டி எப்போ நவுத்த மாட்டாங்க. அவர் தான் நம்மளுடைய ஃபியூச்சர் ஆஃப் T20 மாரி இருக்கிறார். ஆனா இந்த மாரி கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது ஸ்லோ, ஃபாஸ்ட் இதெல்லாம் வந்து அவருக்கு என்ன அட்வைஸ் குடுப்பீங்க? அவர் ஒண்ணும் மாத்தி பிரதமர் பியூட்டிஃபுல்லா என்ன ஒண்ணு ஒரு வீக்னஸ் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு சொன்னேன் ஓடிஐல ஓடி இல்ல ப்ரீவியஸா T20 ஒரு மேட்ச் நம்ம பார்த்தபோது ஓடி வந்து என்ன பண்றாங்க, அவருக்கு ரொம்ப ரூம் கிரியேட் பண்ணி கவர்ஸ் மேல தூக்கி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கிறது, நல்லா ஆடுவார். ஆனா அந்த சமயத்துல பால் ஸ்ட்ரெயிட்டா தைஸுக்கு நேரம் வந்ததுன்னா இஸ் நாட் டூ கம்ஃபர்டபிள். இந்த இடத்துல பிளெக்சிபிலிட்டி லெக்ஸே இதுல ரொம்ப மிஸ்ஸிங்கா இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர் ஆடி ஹுக் அடிக்கிறது புல் இருக்கு, அது ஆடுறாரு, அதுல ஒரு ஷேட் ஸ்லோ ஆடுறாரு. அதை அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். நான் அவருக்கு எதிர் டீம் கேப்டனா இருந்தா ஸ்வீப்பர் கவர் ஒருத்த வச்சுட்டு ஓடி வந்து ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட சொல்லுவேன். 2 பால் கண்டெயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பம்ப்ல இருந்து விட்டு பண்ணி இப்படி அடிப்பாரு. கவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அவர் ஐபிஎல்ல ஏகப்பட்ட தடவை அவுட் ஆகிரு. அதை அவர் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த பண்ற ஹீவை ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணா லைனை விட்டு தாண்டி போயிடும். அந்த ரூம் கிரியேட் பண்றதுனால பால் இஸ் அவே ஃப்ரம் ஹிஸ் பாடி, அதனால அதை ஃபுல்லா கொடுக்கறது இல்லை. அதுல அவர் அவுட் ஆகிறார் அடிக்கடி கவர்ஸ்ல. இது நான் பார்த்த அப்சர்வேஷன் மட்டும் சொல்றேன். பட் அவர் கேம் எல்லாம் மாத்திக்கவே வேணாம். பாக் போலர் ஓடி வரும், யாராவது ஸ்டார்ட் காரர் அவங்க இறங்கி வருவாரு, இறங்கி வர ஆடுற கிரீட்டர் ஆடணும் பர்ஃபெக்டா இருக்கு.